பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலிலே வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவே, தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் உள்ளான மனுஷனை பலன் அடையவும் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் பெறுகிறார் இருப்பதற்கு ஏற்ற பலனை, கிருபையை, தகுதியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தருடைய உள்ளத்திலே உடைய வார்த்தைகள் கிரியை செய்யும்படியாய் செய்து 30, 60, 100 உடைய வசனங்கள் பலிக்கும்படியாய் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பிலே கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய வசனங்களை நம்ம தியானித்து வருகிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பதை குறித்து அநேகருடைய வாழ்க்கையில தெளிவு இல்லாமல் இருக்கிறபடினாலே சபைகளில் இருக்கிற விசுவாசிகள், குடும்பங்கள் மற்றுமாக தனி நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவனுடைய வசனத்தின் மூலமாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் ரகசியங்களை எப்படி பவுல் எழுதி வைத்திருக்கிறாரோ அவைகளை குறித்து ஆழமாக அறிந்து கொள்ளவும் அந்த யுத்தத்தில் ஜெயம் பெறவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாக இந்த நாட்களை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாக ஒரு கடைசி ஒரு ஆலோசனையாக பவுல் எழுதுகிறார் எபேசு சபைக்கு. எபேசு சபைக்கு பல காரியங்களை ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே வருகிறார். திடீரெனுடைய உள்ளத்திலே ஒரு யோசனை தோன்றுகிறது, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமே என்பதற்காக கடைசியாக என்று சொல்லி இந்த முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கற்றுத்தருகிறார். இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அறிந்திருந்தார், இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆகையினாலே தான் அவருடைய ஊழியங்களிலே ஒரு பெரிய ஜெயத்தை அவர்களால் பெற முடிந்தது. அநேகருக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதமான கிருபைகளை அவர்கள் பெற்றுத்தர முடிந்தது. ஆகவே தான் இந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் யோசிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் பதில் தருகிறார், சந்தோஷமாக இருக்கிறோம், கர்த்தர் வேலையை தருகிறார், வீட்டை தருகிறார், காரை தருகிறார், நம்முடைய தலைவலிகளை நீக்குகிறார், அதுதான் சந்தோஷம் என்று நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு புறத்தில் கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அதே சமயத்திலே நாம் ஒரு யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த யுத்த காலத்தில் நிற்கிறோம் என்பதன் ஒரு ஞாபகம் எண்ணம் இல்லாதபடியினாலே பலர் இந்த யுத்தத்திலே அவர்கள் தோற்று போகிறார்கள். அதனால ஜெயிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கிறார்கள். ஆகவே தான் இந்த யுத்தம் ஒன்று உண்டு என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் எப்படிப்பட்டதாம்? வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற ஒரு யுத்தம் அல்ல. நம்முடைய எதிரி சரீரம் இல்லாதவன், அவனுடைய ஒரு சரீரம் இல்லாதபடி ஆவியாக நம்மோடு கூட போராடுகிறவன் என்பதாக. இந்த யுத்தத்தை குறித்து தான் இயேசு தெளிவாய் சொன்ன ஒரு காரியம். நீங்கள் வரும் பொழுது ஒரு 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. சாத்தான் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவனுடைய ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாது என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்ப சாத்தானுக்கு என்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, தேவாதி தேவனுக்கு என்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள என் பிதாவை குறித்து ஜெபிப்பதற்காக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர் பேசினார் நம்மோடு கூட. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்திலே ஒரு பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம், அந்தகார ராஜ்யம் காணப்படுகிறது. அதற்குள்ளாக இருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வருவதற்காக ஜெபிக்க வேண்டுமா? ஆகவே இந்த 2 ராஜ்யங்கள் இருக்கும் பொழுது அந்த 2 ராஜ்யங்களுக்கு மத்தியிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அது இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு யுத்தம்.
அது தேவாதி தேவனுடைய தூதர்களுக்கும் அந்தகார தூதர்களுக்கும் பிசாசுகளின் ஆவிகளுக்கும் உள்ள ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் விரோதமாக போராடப்படுகிற ஒரு யுத்தம், தேவனை அறியாதவர்களுக்கும் கூட விரோதமாக போராடப்படுகிற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தின் ரகசியங்களை அறிந்து அதை ஜெயிப்பதற்கான ஒரு கிருபைகளை கர்த்தர் நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு தான் தந்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவர்களுக்கு அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு என்று தந்திருக்கிறார். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாக அவர் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஆவிலே பலன் உள்ளவர்களாக இருந்தால்தான் இந்த யுத்தத்திலே நம்ம ஜெயம் பெற முடியும். இது ஏதோ சரீர பிரகாரமாக உடற்பயிற்சி செய்வதனாலோ மற்றவருடைய சரீரத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதனால வருகிற ஒரு பலன் அல்ல. இது உள்ளான மனுஷனிலே உண்டாகிற ஒரு பலன். அதை கர்த்தர் நமக்கு தர சித்தமாக இருக்கிற தேவன். ஆகவே இந்த உள்ளான மனுஷனை பலப்படுவதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பவுல் எழுதுகிறார், எங்களுடைய புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்து போயிருந்தும் என்னுடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் பலப்படுகிறது என்பதாக அவர் தன்னை குறித்து அவர் எழுதுகிறார். அப்போ அவருடைய அனுபவம் என்ன? என்னுடைய சரீரம் இப்பொழுது நான் வயது ஆக ஆக அது களைப்படைந்து போய் விடுகிறது. நான் இளையனா இருந்த பொழுது செய்த காரியங்கள் இப்பொழுது செய்ய முடிவதில்லை. இந்த பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு இருக்கிற உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலன் கொண்டவனாக இருக்கிறான் என்பதுதான் அவருடைய வெற்றி முழக்கம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக நம்ம நடப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு நான் அதிக பரிசுத்தத்தோடு நிற்கிறேன். நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு நான் அதிக விசுவாசத்தோடு நான் நிற்கிறேன். நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு நான் அதிக வல்லமை உள்ளவளாக நிற்கிறேன். அதுதான் இந்த விசுவாச பிரமாணம். ஹல்லேலூயா! அதுதான் உள்ளான மனுஷனை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பலன். அது வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதினாலே வசனத்தின்படி நடப்பதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது மூலமாக கர்த்தர் நமக்கு அந்த பலனை தருகிறார். அதுதான் இந்த யுத்தத்தின் ஒரு ரகசியம். சரி, இந்த யுத்தத்தை குறித்து என்ன கற்றுக்கொண்டோம் இதுவரைக்கும்? முதலாவதாக நமக்கென்று ஒரு எதிரி உண்டு என்று சொல்லி நம்முடைய எதிரியை குறித்து தியானித்தோம். இந்த எதிரி எப்படிப்பட்டவனா? வேதம் சொல்லுகிறது, இந்த எதிரி நாம மாம்சத்தினால கண்களினால பார்க்கிற ஒரு எதிரி அல்ல, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்பதாக அவனை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே. ஆக நமக்கு விரோதமாய் போராடுகிறவன் இந்த அசுத்த ஆவியாகிய பிசாசு என்கிற ஒரு விழுந்து போன தேவதூதன். ஆனால் அவன் தனியாக இருந்து போராடவில்லை. அவன் ஒரு யுத்த சேனையோடு கூட சேர்ந்து நமக்கு விரோதமாக அவன் போராடுகிறான் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை குறித்து பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் ஒரு விழுந்து போன ஒரு தூதன். அவன் வான மண்டலத்தில் இருந்து நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறானாம். அவன் முதலாவதாக செய்கிற காரியம் என்ன? அவன் விழுந்து போன பொழுது அவன் பரலோகத்திலிருந்து கர்த்தர் அவனை தள்ளினார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அவன் என்ன சொன்னான்? உள்ளத்தில் நான் தேவனுடைய வலதுபுறத்தில் உள்ள ஆராதனை கூடங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பேன் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமான மேட்டிமையான பெருமையான எண்ணம் கொண்டதினாலே கர்த்தர் அவனை தள்ளினார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. ஆனால் தள்ளப்பட்டவன் நரகத்துக்குள்ளாகவோ பாதாளத்துக்குள்ளாகவோ அவன் போகவில்லை. அவன் வானமண்டலங்களிலே ஒரு வானத்திலே தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறான். வேதம் அதை குறித்து தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று நாம் தமிழ் வேதாகமத்தில் பார்த்தாலும் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, in the beginning God created heavens and earth என்று சொல்லி பல வானங்கள் இருப்பதாக வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. பவுல் அதை குறித்து எழுதும் பொழுது, ஆவிக்குள்ளான ஒரு மனுஷனை குறித்து நான் அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று அவர் எழுதுகிறார். ஆக பல வானங்கள் உண்டு, குறைந்தது ஒரு 3 வானங்கள் உண்டு என்பதை குறித்து நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறினவர் என்று அவரை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத் தருகிறது. அவர் தான் பிதாவாகிய தேவன் வாசமாய் இருக்கிற உன்னத வாசஸ்தலமான மேலான ஒரு பரலோகத்தில் அவர் வாசமாய் இருக்கிறவர். ஆனால் இப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? அந்த மத்திய ஆகாயத்தில் இருந்து அவன் வான மண்டலத்தில் தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்து கொண்டு அங்கே தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய சீஷர்களாகிய தன்னுடைய அடிமைகளாகிய மற்ற தூதர்களை வைத்துக்கொண்டு ஒரு சேனைகளாக நம்மோடு கூட அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் என்ன நடக்குமாம்? ஒரு பயங்கரமான யுத்தம் ஒன்று உண்டாகும். அந்த யுத்தம் நடக்கும் பொழுது வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் தரையிலே விழும் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. பல சமயம் நாம் நினைத்துக் கொள்கிறோம், இது நட்சத்திரம் தான் விழுகிறது என்று சொல்லி நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த கடைசி நாளிலே கர்த்தர் வானத்தை உலுக்கும் பொழுது வானத்தில் உள்ள அத்தி மரத்தில் உள்ள காய்கள் விழுவதை போல எல்லா பிசாசின் தூதர்களும் வானமண்டலத்தில் இருந்து அந்த பூமிக்கு விழுவார்கள். அது வருகிற நாட்களில் நடக்கும். அதை குறித்து எப்படி நான் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது, நான் வானத்தில் இருந்து விழுந்து ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவன் பெயர் எட்டி என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதா? அவன் பூமியில் பல அதிகாரங்களை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விழுந்து போன தூதன் கடைசி நாளிலே பூமியிலே வந்து கசப்பு உண்டாக்குகிறவனாக, உலகத்தில் மக்களுக்கு சேதம் விளைவிக்கிறவனாக வருவான். அந்த யுத்தம் முடியும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்கள்
அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்களுக்கு இருந்த இடமும் காணாமற் போயிற்று. இது வரப்போகிற நாட்களே நடக்க போகிறது. நம்ம அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கர்த்தர் வல்லமையாக இறங்கி வந்து வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசின் ஆவிகளை அழித்து அவைகளை பாதாளத்தை தள்ளி அடைத்து அதன் மேல் வெற்றி சிறக்கும்படியாக நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆனால் அதுவரைக்கும் இந்த உலகத்திலே அவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த யுத்தத்திலே தான் நாம் இருக்கிறோம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் தனியாக வேலை செய்வதில்லை, அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் என்று சொல்லி அவனை குறித்து பலவிதமான தலைவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பிசாசுகளும் ஒன்றல்ல. சில பிசாசுகள், அந்த அசுத்த ஆவிகள் இன்னும் அதிகமாக வல்லமை பெற்றவைகள். சில பிசாசுகள் வல்லமைகள் அதிகம் இல்லாமல் குறைவாய் உள்ளவைகள். அப்படியாக தன்னுடைய வானமண்டலத்திலே தனக்கு கீழாக ஒரு ஆவிக்குரிய சேனையை வைத்துக்கொண்டு அவர் யுத்தம் செய்கிறான். சாத்தானுக்கு எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. நம்முடைய தேவாதி தேவன் எல்லா இடங்களும் இருக்கிறவர். அவர் சர்வத்தையும் வியாபிக்கிறவர், சர்வ வியாபி அல்லது ஆம்னி பிரசன்ட் என்று நம்ம சொல்லலாம். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறவர். ஆனால் சாத்தானுக்கு அப்படியாக சர்வ வியாபியாக அவன் இருப்பது இல்லை. அவனாலே ஒரே இடத்துல இருக்க முடியும், எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. ஆனால் தன்னுடைய தூதர்கள் மூலமாக, இந்த அசுத்த ஆவிகள் மூலமாக அவன் முழு உலகத்தையும் அவன் ஆக்கிரமித்துக் கொண்டு அதில் இருந்து நம்ம கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் நமக்கு விரோதமாக போராடுகிற எதிரியின் காரியம். அதை நம்ம முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்ம அதை குறித்து தியானித்தோம். அவன் எப்படிப்பட்ட யுத்தம் செய்கிறான் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவர் போராடுவது தந்திரமாக அவர் யுத்தம் செய்கிறவன். அவனுக்கு அதிகமாக வல்லமை இல்லாமல் இருந்தாலும் யுத்த தந்திரங்களோடு அவன் யுத்தம் செய்கிறவன். அந்த தந்திரங்களை எடுத்துக்கொண்டு நமக்கு விரோதமாக அவன் போராடுகிறான். அந்த தந்திரங்களிலே நாம் பல முறைகளில் விழுந்து போய் விடுகிறோம். அதை அறியாதபடியாக நாம் அதில் தோல்வியை சந்திக்கிறோம். ஆக இந்த பிசாசின் தந்திரங்கள் என்ன? பவுல் எழுதும் பொழுது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி எழுதி வச்சுட்டாரு. பார்த்து அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுத்து போல் இருக்கிறார். போய் என்ன தந்திரங்கள் என்று சொல்லி நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? இந்த பிசாசானவன் எப்படி கிரியை செய்கிறான், அவனுடைய தந்திரம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து பல வேத வசனங்கள் மூலமாக நாம் அதை குறித்து தியானித்தோம் கடந்த முறையிலே. முதலாவதாக அவன் குற்றப்படுத்துகிறவன். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தேவனுடைய தூதர்களை குற்றப்படுத்துகிறவனை கர்த்தர் கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவன் எப்படிப்பட்ட ஹீஸ் அக்யூசர். அவன் நம்மை குற்றப்படுத்துகிறவன். அவன் நம்மோடு கூட பேசி நம்முடைய பாவங்களை யாருமே மன்னிக்க முடியாது என்று சொல்லி நம்மையே அவன் குற்றப்படுத்துவான். நம்மை குறித்து மற்றவர்களிலே போய் சென்று நம்மை அவர்களுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக பேசி அவர்களை குற்றப்படுத்தும்படியாக அவன் செய்வான். அதுதான் அவனுடைய காரியம். முதலாவதாக அவன் குற்றப்படுத்துகிறவன். பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த குற்ற மனப்பான்மை நம்மை பாதிக்கிறது. சாத்தான் நம்மை குற்றப்படுத்துகிறதை நம்மை அறிந்து கொள்ளாதபடி, நம்முடைய தேவாதித்தோடு உள்ள உறவை நம்ம அறிந்து கொள்ளாதபடி இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிற அந்த தந்திரங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே குற்ற மனப்பான்மையிலே இன்றைக்கு அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சகோதரி நடுவில் சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கு இந்த பிசாசின் காரியங்கள் அதிகமாய் கிரியை செய்கின்றன. 2005 ஒரு நல்ல ஒரு ஆய்வு ஒன்று செய்தார்கள். அந்த ஆய்வில் சொல்லப்பட்டது, ஒரு நாளிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சராசரியாக 12,000 முதல் 60,000 எண்ணங்கள் தோன்றுகிறவாம். அந்த 60,000 எண்ணங்கள் உள்ளே வரும் பொழுது அதில் 85% எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள். அவைகள் நல்ல எண்ணங்கள் அல்ல, ஆசீர்வாதத்தின் எண்ணங்கள் அல்ல. அதன் மூலமாகத்தான் சாத்தான் கிரியை செய்கிறான். ஆகவே நம்முடைய சிந்தை முதலாவதாக பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, பரிசுத்த ஆவியின் சிந்தை நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று பவுல் எழுதி வைத்திருப்பதற்கு அதுதான் காரணம். ஏனென்று சொன்னால் சாத்தான் நம்முடைய உள்ளத்தில் போடுகிற எண்ணங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அல்ல. ஆகவே இந்த எண்ணங்களை எதிர்த்து நின்று ஜெயம் பெறுவதற்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் பெறுவதற்கு எவ்வளவு தூரம் நம்முடைய எண்ணங்களை நம்மாலே அடக்க முடிகிறதோ அவ்வளவுதான் நம்மாலே இந்த யுத்தத்திலும் ஜெயம் பெற முடியும். அதை நம்ம முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அதை கிருபை தருகிறார். நாம் உள்ளான மனுஷனை பலம் அடைய அடைய அந்த எண்ணங்களை நாம் மேற்கொள்ள முடிகிறது. அநேகரோட வாழ்க்கையில் அந்த எண்ணங்களை மேற்கொள்ள முடியாதபடியினாலே அதே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே ஆய்வில் 2005 ஆண்டில் நடத்தப்பட்ட ஆய்வில் சொல்லப்பட்ட காரியம் இதுதான். கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள் வருகிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே. அந்த எண்ணங்களை கவனித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 90% எண்ணங்கள் நேற்றைக்கு வந்து அதே எண்ணங்களாம். பாருங்க, ஒரு நாளைக்கு வருகிற எண்ணத்தில் 85% எதிர்மறையானவைகள். ஆனால் அதில் 90% மறுபடியும் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். நேற்றைக்கு இன்னைக்கு அதிகமாக இன்டென்ஸாக யோசிக்கிறோம். இன்னும் அதிகமாக யோசிக்கிறோம். அதான் சிலர் 30 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும்.
கல்யாணம் அன்னைக்கு உங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எப்போ 30 வருஷம் கழிச்சு அதான் கேட்பாங்க. அதெல்லாம் சாத்தா குற்றப்படுத்துகிறது. எனக்கு ஒரு பட்டு வேஷ்டி வாங்கி தரலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாத்தா செய்கிற காரியங்கள். அவன் உள்ளத்தில் அவன் உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு அனுப்பி அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவனுடைய எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுதெல்லாம் அவன் போடுகிற கொக்கியிலே மாட்டிக்கொள்ளுகிறோம். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்களை நாம் அனுமதிக்கும் பொழுது, அதை வாய் மூலமாக மற்றவர்கள் பேசி அதை குறித்து குறை சொல்லும் பொழுது, அந்த எண்ணங்கள் இன்னும் அதிகமாக ஆழமாய் பதிந்து கொண்டு இருக்கின்றன. அந்த கொக்கி பெரிதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆகவே குற்றப்படுத்துகிறவன் முதலாவதாக. அது மாத்திரமல்ல, அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். வேதம் என்ன சொல்லுகிறது? உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற பழைய வலு சர்ப்பம் என்கிற இந்த பாம்பை எடுத்து அவன் பாதாளத்தை தள்ளி வேலியை அடைத்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலகம் முழுவதும் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், அவன் உண்மை சொல்லுகிறவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இயேசு பேசும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனாலே உண்டானவர்கள். அவன் பொய் பேசும் பொழுது அவன் தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்படித்தான் அவன் ஏமாற்றங்களை ஏமாற்றமான காரியங்கள் உள்ளத்தில் சொல்லி நம்மை வஞ்சிக்கிறவன், உண்மை அல்லாத காரியங்களை நம்ம நம்ப வைக்கிறவன், அதை உண்மையை போல நம்ப வைத்து விடுகிறவன். மற்றவர்களை குறித்த எண்ணங்கள், நம்மை குறித்த உள்ள தாழ்வு மனப்பான்மைகள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத ஒன்றை நடப்பதை போல சிந்திப்பதை போல உள்ளத்தில் ஆழமாக மாறிக்கொண்டே இருக்கின்ற உள்மன காயங்கள், அவைகளை கொண்டு வருகிறவன் இந்த பிசாசு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக அவன் நம்மை குற்றப்படுத்துகிறான். இரண்டாவதாக அவன் வஞ்சிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் நம்மை சோதனைக்கு உட்பட பண்ணுகிறவன். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொண்டு வருகிறவன். இயேசுவை சோதிப்பதற்காக அவன் வந்தான். பாவ காரியங்களை கொண்டு வந்து சோதிக்கிறான், இச்சைகளை கொண்டு வந்து சோதிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கை பலவீனமாக இருக்கிறதோ அதே இடத்திலே வந்து சோதனைகளை மறுபடியும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிசாசு சோதனைகளோடு எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதாகத்தான் கர்த்தர் நமக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோபுவை சோதிக்கும்படியாக பிசாசு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், பேதுருவை பார்த்து, பேதுருவே, உன்னை சோதிக்கும்படியாக அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்பதாக இயேசு சொல்லுகிறார். உங்களையும் என்னை சோதிப்பதற்காக அவன் வருகிறான். எப்போ சோதிப்பான்? வெரி அன்ஃபேர் டைம். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கும் அப்போதான் அவன் சோதிப்பான். இயேசுடைய வாழ்க்கையில் 40 நாட்கள் உபவாசமாக இருந்தார், நல்ல பசி இருந்திருக்கும். அப்போதான் வந்து சொல்லுகிறான், இந்த கற்கள் அப்பங்களாக மாறும்படி சொல்லலாமே என்று சொல்லி தெய்வாதீனத்தை விட்டு விலகும்படியான காரியங்களை சொல்லுகிறான். மேற்பார்வைக்கு அது நல்ல ஒரு எண்ணங்களை போல தோன்றலாம். அதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு அப்பத்தை கல்லா மாற்றிட வேண்டியதானே. ஏன் பிரச்சனை? இயேசுக்கு என்ன முடியாததா அது என்று நம்ம யோசிக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், தன்னிடத்தில் பேசுகிறவன் யார் என்று இயேசுவுக்கு தெரியும். அவர் சொன்ன காரியம் என்ன? அவர் முழு வேதத்தையும் அறிந்திருந்தபடினாலே வார்த்தைகளை கொண்டவனை எதிர்க்கிறார். அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நான் என்ன சொல்லிக் கொள்ளுகிறோம்? ஒரு வார்த்தையை படித்துக்கொண்டு அதுதான் உண்மை என்று சொல்லி மற்ற எல்லாத்தையும் மறந்து போய்விட்டு நாம் நம்முடைய இஷ்டப்படி செய்து கொள்ளுகிறோம். அதற்கு நாமே ஒரு வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுகிறோம், சாக்கு போக்குகளை சொல்லிக் கொள்ளுகிறோம். குடிப்பது சரியா என்பதை குறித்து எல்லாரும் பேசுகிறார்கள். ஏன்? ஒரு இடத்துல வசனம் போட்டிருக்குதுங்க, சொன்னார் பவுல் தீமோத்தேயுவுக்கு, இனிமேல் என்ன செய்யணும், நல்லா வயிற்று போக அவனுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் சொல்லி அதை மட்டும் எப்படி யோசிக்குவாங்க. ஆனால் நீதிமொழிகள் சொல்லப்பட்ட வசனத்தில் மறந்துடுவாங்க. யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கிற கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும் கள்ளப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. நான் பாய்மர தட்டிலே படுத்தவனைப் போலவும், நான் கடலின் ஆழத்தில் சென்றவனைப் போலவும் இருப்பேன். நான் என்னை அடித்தாக எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. நான் மறுபடியும் அதை தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். அதையெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இத்தனை வருஷம் சொல்லிட்டு விட்டு ஒரு காணல் ஒரு வசனத்தை கொண்டு சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால், சாத்தான் விரித்த வலையில விழுந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. நான் சொல்லுகிற வஞ்சகமான வலையை விழுந்து விட்டு ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நான் செய்கிறது சரி என்று சாதிக்கிறவர்கள். அப்ப சாத்தான் வஞ்சிக்கிறான், நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, தடைகளை கொண்டு வருகிறான். எழுந்து அப்பதான் போயிட்டு இருப்பீங்க ஜெபிக்கிறதுக்கு, அதுக்கு தான் தடை வரும். அதுக்குள்ள பசிக்கும், அதுக்குள்ள தண்ணி குடிக்கிறதுக்கு போவீங்க, ஏதாவது போய் மறந்துடுவீங்க, ஜெபமே கிடையாது. அப்படித்தான் தடைகளை உண்டு பண்ணுகிறவன். இப்படி தான் தந்திரங்களை செய்து நம்மோடு கூட போராடி நம்ம வஞ்சிக்கிறான். இப்போ முதலாவதாக நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. இரண்டாவது, அந்த யுத்தத்தில் உள்ள எதிரி அவனோட சேனைகளை வைத்து அவர் செயலாற்றுகிறான். மூன்றாவது, அவன் தந்திரங்களால் நம்மோடு கூட போராடுகிறான். இதுவரை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது என்ன? சரி, இதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? தேவ பிள்ளைகளாக நாம் அதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் எழுதியிருக்கிற முதலாவது ஒரு ஆலோசனை எப்படித்தான், என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையில் நாம் பலப்படும் பொழுது இந்த தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின்
தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாறும்படிக்கு நீங்கள் பலப்பட வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறார். இந்த வல்லமையில் நாம் எப்படி பலப்பட முடியும்? அதில் முக்கியமான 3 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நம்ம எப்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார், எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார், அவர் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், அதெல்லாம் நம்ம அறிந்திருக்க வேண்டும். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்த பெரிய ஒரு அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு என்பதை குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் வெற்றி சிறந்திருக்கிறவர். ஏற்கனவே அவரது பிசாசின் காரியங்களை சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி அவர் வெற்றி சிறந்தாராம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்புறம் முதலாவதாக நம்ம அறிந்திருக்க வேண்டியது, நம்முடைய யுத்த தளபதியாக நம்மோடு இருக்கிறவர் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே கர்த்தர் எல்லா வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழான யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். அந்த நாமத்தை நமக்கு எப்போ எங்கே தந்திருக்கிறார்? அந்த பரலோக வல்லமையை அந்த கல்வாரி சிலுவையில் மரித்துதான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த இயேசுங்கிற நாமத்தை சொன்னால் போதும், பிசாசு நடுங்குவான். அதை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் அதை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு விசேஷமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீதிமான்களாக இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த முடியும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். யார் அவர்களை ஓடி சுகமாக இருப்பானா? நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் நான் நீதியாக நடந்திருக்கிறேனே, உங்களுடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையை பலிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை. அவருடைய நாமம் வல்லமை உள்ள ஒரு நாமம். சங்கீத புஸ்தகத்திலே 50வது சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான். கர்த்தர் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் நாமத்தை உன் வாயினாலே சொல்வதற்கு உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ துன்மார்க்கரை பார்க்கும் பொழுது அவனோடு கூட போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. நீ எப்படி என்னுடைய நாமத்தை சொல்லலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் எரிச்சல் உள்ள தேவன், நம்முடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ள தேவன். அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் நடக்கிற ஒரு நீதியின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆனால் அவர் தான் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். 2வதாக அவர் நமக்கென்று பலவிதமான வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். எந்த சோதனையும் நம்ம மேற்கொள்ள முடியாதபடி சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டு பண்ணுகிறவர் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அவர் என்ன செய்திருக்கிறாராம்? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் தாழ்நிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறார். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவாதி தேவன் ராஜாவாக வீற்றிருக்கிற ஒரு ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம அழைத்து வந்திருக்கிறாராம். கொலோசியர்களின் நிருபம் 1 அதிகாரம் 13வது வசனம், இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு என்ன செய்தாராம்? கல்வாரி சிலுவையிலே சாத்தானை அவருடைய சேனைகளையும் ஜெயம் கொண்டு அவளை வெளியரங்கமான கோலமாக்கி நம்ம எல்லாரும் என்ன செய்தாராம்? அவர் விசுவாசிக்கிற நம்மை அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்து கர்த்தர் தம்முடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். உங்களுடைய உள்ளத்தில் உங்கள் ரட்சிப்பை குறித்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. நீங்கள் இந்த ஒளியின் ராஜ்யத்தில் இருந்தால்தான் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கலிஃபோர்னியாவில் இருந்தோம். அங்கேருந்து அப்போ வாஷிங்டன் ஸ்டேட்டுக்கு ட்ராவலில் வருவோம், பிஸ்னஸ் ட்ராவல். வேலை பார்க்குற பலர் வருவாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, கலிஃபோர்னியாவிலாம் வந்து ஹைவே ஸ்பீடு வந்து 65, ஆனால் வாஷிங்டன் ஸ்டேட்டில் ஒன்லி 55 தான் லிமிட். அந்த நாட்டில் அப்படி இருந்தது. இப்போல்லாம் 65 ஓடலாம் வாஷிங்டனில். ஆனால் அப்போல்லாம் முடியாது. 1990 பார்த்தா 1995, 96 அதுக்கு முன்னாடி அப்போவே வந்து கலிஃபோர்னியாவில் 65 மைல் ஓட்டலாம். வாஷிங்டனில் 55 மைல் தான். அப்போ அங்கே நான் வரும்போது எல்லாம் அங்கே ரெண்டல் கார் எடுத்துகிட்டு வேலைக்கு போவோம். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும். எல்லாம் 55 தாண்டி ஓட்டிடுவாங்க, எல்லாருக்கும் டிக்கெட். அதில் ஒரு நண்பர் போய் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட போயிட்டார், அப்பீல் என்னோட டிக்கெட்டுக்கு. அவரோட அப்பீலோட கிரவுண்ட்ஸ் என்னென்னா, அவர் சொன்னார், நான் கலிஃபோர்னியாவில் சேர்ந்தவன், அங்கே தான் ஓட்டி பழக்கம், அதில் இங்கே வந்துட்டு ஓட்டும்போது அதே போல் ஓட்டிட்டேன் என்று சொன்னார். அந்த ஜட்ஜுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இது கலிஃபோர்னியா இல்லைப்பா, இது வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி
அவர் அந்த அபராதத்தை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு வந்தால் வேறு விதமான அதற்கென்று சட்டங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தர் உங்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்து ஒளியின் ராஜ்யத்தில் வைத்திருக்கும் பொழுது அந்த இருளின் ராஜ்யத்துக்கு ஏற்ற அந்த சட்டங்களை நடந்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஒளியின் ராஜ்யத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? பிசாசானவன் சபிக்கத்தான் அவனால் முடியும், நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறவன் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் ஒளியிலே வாசம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ எப்பொழுது அந்த இருளின் அந்தகாரத்தை விட்டு வெளியே வந்து இந்த ஒளியின் ராஜ்யத்திலே உள்ள சட்டத்தில் இருக்கிறீங்களோ அப்போ நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ இவைகளெல்லாம் மனதில் நம்ம கொண்டு இருக்க வேண்டும். முதலாவதாக நம்மை வழி நடத்துகிற தளபதியாக இருக்கிறவர், சேனைகளின் அதிபதியாகிய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே பிசாசை ஜெயித்திருக்கிறார். நமக்கு அவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவர் நம்மை ஒளியின் ராஜ்யத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அதோடு கூட நாம் அணிந்து கொள்வதற்காக சர்வாயுத வர்க்கத்தை அவர் தருகிறாராம். அதை குறித்து தான் வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்காக தெய்வ பலம் உள்ளவைகளாய் எங்களுடைய ஆயுதங்கள் இருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அவள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தெய்வ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, இதுதான் அந்த மாம்சத்தை விட்டு விலகி ஆவியோடு யுத்தம் பண்ணுவதற்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள். எங்களுடைய ஆயுதங்கள் ஆவிக்குரியவைகள், அவைகள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமா? அந்த எண்ணங்களில் சகல தர்க்கங்களையும் தேவனை அறிவுகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சிறைப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய யுத்தத்தில் எங்கே நடக்கிறது? நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களிலே நடைபெறுகிறது. சாத்தான் வீணான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சர்வாயுத பக்கத்தை தரித்தவர்களாக ஆவிக்குரிய யுத்தங்களை எடுத்துக்கொண்டவர்களாக இந்த எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சிறைப்படுத்துகிறோம். அரண்களை நிர்மூலமாக்குவதற்காக சிறைப்படுத்துகிறோம். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வெற்றி. இன்றைக்கு அப்படித்தான் உள்ளான மனுஷனை பலப்படுவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வருகிற வாரங்களில் கர்த்தர் அனுமதிக்கிறபடியாக இந்த ஆவிக்குரிய எல்லா யுத்த ஆயுதங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு கச்சை, சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொண்டுள்ளா இருங்கள், லட்சண்யம் என்னும் தலை சீராவை தரித்துக் கொள்ளுங்கள், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஒரு மார்க்கவசத்தை நீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தின் சத்தியத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக எல்லா விதமான யுத்த ஆயுதங்களை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணுமா? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? சகல பரிசுத்தவான்களுக்காக செய்யும் ஜெபத்தோடு விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ வருகிற நாட்களில் அந்த யுத்த முறைகளை குறித்து நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம், இந்த ஆயுதங்களை குறித்து. ஆக நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறது என்ன? யுத்தத்தில் ஜெயம் பெற்ற தளபதி நமக்கு உண்டு. நாம் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், யுத்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் தான் நாம் ஜெயம் பெற முடியும். இவையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒன்றையுமே நம்ம பயன்படுத்தாதபடிக்கு பிசாசை தோட்டு போட்டு எனக்கு கர்த்தர் உதவியே செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கேனே, நீ தான் உதவி, நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதாக கர்த்தர் சொல்லுவார். ஆக இதை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டிய எல்லாத்துக்கும் மேலாக அவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். அதிகாரம். ஹல்லேலூயா. அதிகாரம் என்று சொன்னால் என்ன? வல்லமை என்று சொன்னால் என்ன? வல்லமை நம்முடைய தேவாதி தேவன் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். இட் இஸ் பேசிக்கலி த பவர் அண்ட் அத்தாரிட்டி. அவர் God is almighty, he is powerful. He delegates his authority to us, and delegated power is authority. Delegated power is authority. அப்போ தேவாதி தேவன் தன்னுடைய வல்லமையிலே ஒரு கொஞ்சத்தை எடுத்து நமக்கு தரார். பார்த்தீங்களா? அதுதான் கற்றுக் கொடுக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, தேவாதி தேவன் அவர் தம்முடைய வல்லமையில கொஞ்சத்தை நமக்கு தந்துடுறாராம். வந்துட்டு இதை வைத்து எது யுத்தம் பண்ணுப்பா என்று அவர் சொல்லுகிறார். அதை ஆனால் எப்படி பயன்படுத்தணும்? அதை ஆவிக்குரிய விதத்திலே நம்ம பயன்படுத்த வேண்டும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், ரோட்டில் போகிறீங்க, ஒரு போலீஸ்காரர் நடுவில் இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு இன்டர்செக்ஷனில் நின்று அவங்கள காலம் நிறுத்துறாரு, இங்கே போங்க என்று சொல்கிறாரு, அங்கே நிறுத்துறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? அங்கே உட்காந்து ஆயில் ஒரு விசில் வச்சுருக்கிறாரு, கையை வச்சுட்டு கையை காமிக்கிறார், அவ்வளோதான். இப்போ நூற்றுக்கணக்கான கார் நின்றுச்சு. அவர் கையில் அந்த பலம் இருக்குதா? அங்கேருந்து காலை நிறந்து ஸ்டாப் பண்ணி நிற்க முடியுமா? முடியாது. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், சீருடையை பார்த்த உடனே அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். நீங்களும் நானும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்ட பொழுது சாத்தான் பார்த்து அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவான். எல்லாத்தையும் எல்லாம் போட்டுட்டு நம்ம முதுகு காமிச்சு ஓடிட்டு இருந்தோம்னா கர்த்தர் செய்ய முடியாது. அதிகாரத்துக்கு நம்ம அறிந்திருக்கிறோம், அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது ராஜாவுடைய அதிகாரம்.
அப்போ இந்த அதிகாரத்தை எல்லாம் வைத்துக் கொண்டவர்களாகத்தான் இந்த யுத்தத்தில் நிற்க முடியும். தெய்வாதி தேவனை அறிந்திருக்கணும். அவர் நமக்கு ஒரு யுத்த தளபதியாக நிற்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நாம் தரித்திருக்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். அதன் பின்புதான் நாம் ஜெயத்தை பெற முடியும். இவை எல்லாம் செய்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம யுத்தத்திலே தலை சிறந்தவர்களாக நிறுத்துவார். ஜெயத்தை நிச்சயமாய் அவர் நமக்கு தருவார். அப்போ இந்த யுத்தத்தை நம்ம எப்படி நடத்த வேண்டுமாம், அதை குறித்து ஒரு 3 காரியங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த யுத்தத்தை எப்படி நடத்துவது? இது ஒரு பிசாசோடு போராடுகிற ஒரு மாம்ச யுத்தம் அல்ல என்று நம்ம சொல்லிவிட்டோம். இது நம்ம எப்படி தான் இதில் வெற்றி பெறுவது, இதில் மேற்கொள்வது எப்படி? முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் வேதம் கற்றுத்தருகிறது. இந்த யுத்தத்திலே யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு காரியத்தை வேதம் நமக்கு ஆலோசனையை தருகிறது. பிசாசை எப்படி நம்ம ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவ்வளோதான் வேதம் சொல்லுகிற காரியம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். அவ்வளோதான். அது சொல்லுகிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்ம ரகசியமாக அதை கொடுத்து உள்ளத்தில் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. உள்ளத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களை அவன் தரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த நினைவுகளை எதிர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம சொல்லி நாமத்தை சொல்லி பிசாசையுடைய எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுப்பதில்லை என்று சொல்லி நம்ம எதிர்க்க வேண்டும். அதை எதிர்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நம்மை குறித்து வீணான காரியங்கள் பேசப்படும் மற்றவர்கள் பேசும் பொழுது அதை நம்ம எதிர்க்க வேண்டும். அநேகர் வாழ்க்கையிலே அவிசுவாசமான காரியங்களை பேசி தங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை வருவித்துக் கொள்ளுகிற சாபங்களை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஒளியின் ராஜ்யத்தில் நடக்கிற காரியம் எப்படி? வார்த்தைகளினாலே காரியம் செய்யப்படுகிறது. கைகளினால் செய்யப்படுகிற காரியம் அல்ல, வார்த்தையினாலே காரியங்கள் செய்யப்படுகிறது. தேவாதி தேவ சொன்னார், பூமியை குறித்து என்ன சொன்னார்? ஆழத்தில் இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார். அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளின் அதிகாரத்தை அவர் நம்ம தருகிறார். அப்போ அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வார்த்தையினாலே பிசாசை எதிர்க்க வேண்டும். பிசாசை நான் உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தால் அதில் பெரிய ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா! உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிதான போராட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த உடனே நீங்கள் சொல்லணும், அது ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற உங்கள் சொந்த மாம்சத்தில் வருகிறன்னு சொல்லி எண்ணி ஏமாந்து போகாதபடி இந்த எண்ணத்தை கொடுக்குற பிசாசை உன்னை நான் எதிர்க்கிறேன் அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் அவன் விட்டு ஓடி போய் விடுவானா. ஒரு போதவர் ஒரு இப்படியாக சொன்னார். ஒரு கடையில் சென்று ஏதோ வாங்க சென்றிருந்தாராம். அவர் அங்கே உள்ள ஒரு ஆப்பிரிக்கா அமெரிக்க ஒரு பெண்மணியோடு பேசிக்கொண்டு அவர் ஏதோ வாங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாராம். அவர் சொன்ன வார்த்தை அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி சொன்னாங்க, ஐ ரெசிஸ்ட் தேட் என்று சொன்னாங்களாம். இந்த பாசனத்தில் நானாக சொல்ல வேண்டிய வார்த்தை அந்த அம்மா சொல்கிறாங்க என்று சொல்லி அவங்க யோசித்தாங்களாம். அப்போ வீணான வார்த்தை யாரும் பேசினா உடனடியாக நம்முடைய உள்ளத்தில் அதை துணிக்க வேண்டும். அது வார்த்தை தேவனுடைய வார்த்தை தானா? அது தேவாதேவனுக்கு பிரியமான வார்த்தை தானா? அது ஒழுக்கமுள்ள வார்த்தை தானா? நற்கீர்த்தி உள்ளது தானா? புண்ணியமானது தானா? புகழானது தானா என்று சொல்லி கற்புள்ளது தானா? இதெல்லாம் யோசித்து அப்படிப்பட்ட விரோதமான எண்ணங்கள் வரும் பொழுது அது யார் மூலமாக வந்தாலும் நான் அதை எதிர்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை மாற பண்ணுவார். ஹல்லேலூயா! இந்த வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவனை எதிர்க்கிறேன் என்று சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு விடுதலையை வெற்றியை நமக்கு தர முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? இதற்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது. அந்த பிசாசை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். அது என்ன குவாலிஃபிகேஷன் தான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கீழ்ப்படியாமையை வைத்துக்கொண்டு பிசாசை எதிர்க்க முடியாது. அவன் ஒன்றும் பயப்பட மாட்டான். தேவாதேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அப்பொழுது தான் இந்த வார்த்தை எப்பொழுதுமே இந்த வாக்கை பயன்படும். யோசிக்க கற்றுக் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு கொடுக்கப்படுகிறவைகள். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிசாசை எதிர்த்து இருக்கிறது சொல்ல முடியாது. நீங்களே யோசித்து பாருங்கள். எத்தனை இடங்களில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள், கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். நம்ம தான் சொல்றது இதுதான். தேவனை பிசாசை எதிர்ப்பதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியை எதிர்ப்போம். தேவன் கொடுக்குற ஆலோசனை எதிர்ப்போம். அதுக்கு விதண்டாவாதம் பண்ணி கொண்டு இருப்போம், ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் பிசாசை மட்டும் எதிர்க்க மாட்டோம். ஸ்தேவான் சொல்கிறாரு, அவர் கல்லறைச்சு கொல்ல போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 51 அவர் சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இப்போ பரிசுத்த ஆவியை எதிர்த்து அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாரா? அவர் போயிட்டே இருப்பார், ஒன்றும் சொல்ல மாட்டார். நம்ம அப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் அதை எதிர்க்கிறோம். ஆவியானவர் ஒன்று சொன்னால் அதை எதிர்க்கிறோம். மனம் திரும்ப சொன்னால் அதை எதிர்க்கிறோம். இதை வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் எதிர்க்கிறோம். மற்றவர்களை குறித்து தவறாக பேசாதீங்கன்னா எதிர்க்கிறோம். வீணான வார்த்தைகளை பேசி புறம் பேசாதீங்க சொன்னால் அதை எதிர்க்கிறோம். இதெல்லாம் தேவாயுதனுக்கு விரோதமாக எதிர்க்கிற காரியம். குடும்பத்தில் சண்டை போடாதீங்கன்னா அப்படி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 30 வருஷத்துக்கு முன்னாடி கதையை பேசி சண்டை போடுறோம். அப்புறம் சொல்ல பிசாசை உன்னை எதிர்க்கிறேன். யார் கேட்பாரா?
ஒரே ஒரு காரியம்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. என்னென்ன இடங்களில் நான் தேவனுடைய வார்த்தைக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், எதிர்க்கிறவராக இருக்கிறேன் சொல்லி யோசித்து பாருங்கள். சின்ன காரியமா இருக்கலாம், ஆனா பாருங்க, அது எப்படி கீழ்ப்படுகிறீங்களோ அப்பதான் ஆசீர்வாதம். எலிசா சொன்னார் நாகமான பார்த்து, நீ போப்பா, யோர்தானில் 7 தரம் முழுகி எழுந்து போ, நல்ல சுகம் கிடைக்கும். அதெல்லாம் வேணாம், எனக்கு நல்ல தண்ணி இருக்குதாங்க எங்கள் ஊரில் என்று சொன்னார். ஆனால் முழுகிற வரைக்கும் பாருங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் சுகம் கிடையாது. கொடுக்கப்பட்டது ஒன்று தான், ஒரே சின்ன நிபந்தனை, இதை நீ செய், அவ்வளோதான். இன்றைக்கு நம்ம பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் ஞானஸ்நான ஆராதனை நடத்த போகிறோம். எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? நீங்களே யோசித்து பாருங்க. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆவியினாலும் ஜலத்தினால் மறுபடி பிறந்தவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். எல்லாத்தையும் சொன்னால் கூட நாங்கள் வளர்ந்த சபையில் அதான் சொல்றது இல்லை, நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு எதிர்த்து இருக்கிறோம். அப்புறம் சொல்ல, நான் பிசாசை எதிர்க்கிறேன், எனக்கு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லுகிறோம். அப்படி நடப்பது இல்லை. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இந்த பிசாசை எதிர்ப்பதற்கு என்ன காரணம், என்ன காரியம்? முதலாவதாக வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அது பின்பு எதிர்க்க பழகி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது எதிர்க்க பழகி கொள்ள வேண்டும். அந்த ஜெப நேரத்தில் பிசாசை உன்னை எதிர்க்கிறேன், இன்றைக்கு என்னுடைய எண்ணங்களை நான் நிராகரிக்கிறேன், என்னுடைய மனதில் தருகிற இந்த தவறான எதிர்மறையான எண்ணங்களை நான் நிராகரிக்கிறேன், குறிப்பிட்ட நபரை குறித்து சொல்லுகிற காரியங்களை நான் நிராகரிக்கிறேன், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், தேவனுக்கு உத்தரவாதிகள், அவர்கள் கர்த்தர் நாமத்தில் மாற்றப்படுவார்கள், நான் உன்னுடைய எண்ணங்களை நிராகரிக்கிறேன். அதை சொல்லி ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ சமாதானம் வந்துவிடும், எவ்வளவோ சந்தோஷம் வந்துவிடும். இந்த ஆவிக்கு யுத்தத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவதற்கு அதுதான் முதல் படி. பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். காலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை, இந்த ஜெபம் தான் பிரச்சனை. ஜெபம் கிட்ட நேரம் கிடையாது. ஏன்னா பழகிட்டோம். நான் வேலைக்காக ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் கிடைக்கணும், நான் ஜெபம்லாம் கிடைச்சிச்சு, இப்போ எனக்கு திருப்பி ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம ஜெபிக்கிறது எப்படி? இயேசு ஏன் ஜெபித்தா 40 நாட்களாக ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? அவர் அப்படி ஜெபித்ததுனால தான் ஆவிக்குரிய வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டார், ஆவிக்குரிய கிருபைகளை அவர் பெற்றுக்கொண்டார். நான் சொன்னது போல சில ஆவிகள் அவர்கள் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவைகள். அந்த ஆவிகளை ஜெயம் பெறுவதற்கு ஜெபம் தான் முக்கியம். அப்போ முதலாவதாக பிசாசை எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிற தந்திரங்களை எதிர்ப்பதற்கு, போராடுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வசனத்தை சொல்லி அவனை எதிர்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். இரண்டாவதாக நம்ம அவனை எப்படி ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் கொடுத்துக்கிற யுத்த முறை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனம். வேதம் சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கொள்ளை கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இப்போ சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இந்த கர்த்தர் ஒரு அருமையான ஒரு உபமானத்தை சொல்லி தருகிறார். ஒரு கேடியான ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தன்னுடைய வீட்டில் எல்லாரையும் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். விடுதலை செய்ய வேண்டும். அப்போ விடுதலை செய்ய என்ன செய்யணுமா? இயேசு சொல்லுகிறார், முதலாவதாக அந்த பலவானை கட்டினால் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்பதாக அவர் சொல்லுகிறார். இது எதற்காக இயேசு சொல்லுகிறார்? இயேசு பிசாசெல்லாம் துரத்தின உடனே எல்லாரும் சொன்னாங்க, அவர் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள் சொன்ன உடனே அதற்கு இயேசு கொடுத்த பதில் தான் இது. அப்போ முதலாவதாக கட்டினானேயாகில் அவனுடைய கொள்ளை பொருளை அவன் பங்கிடுவான் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு தான் செய்த ஊழியத்தை குறித்து விரும்புகிற சொன்ன காரியம் என்ன? நான் பிசாசின் வல்லமைகளை கட்டியிருக்கிறேன், பலவானை கட்டியிருக்கிறேன், ஆகினால ஜெயம் பெறுகிறேன் என்பதாக கர்த்தர் சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக பலவானின் ஆவி என்ன என்பதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் ஒரே விதமான சோதனைகள் வருவதில்லை. சிலருக்கு பார்த்தா பணத்தான் பிரச்சனை, சிலருடைய வாழ்க்கையில் இச்சையினாலே பிரச்சனை, சிலருடைய வாழ்க்கையில் வாயின் வார்த்தைகளினாலே பிரச்சனை, சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கசப்பு, மன்னியாத சுபாவம், இதனாலே வருகிற பிரச்சனை. அப்போ யோசித்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையின் பலவான் என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பலவானை கட்டினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆவி அசுத்தாக வரும்போது பாருங்க, இது ஒன்றா வராது, குரூப்பாக தான் வரும். இயேசுவை குறித்து கருத்து தந்திருக்கிறார். என்ன இது சொல்லியிருக்கிறது அல்லவா நமக்காக? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43 முதல் 45 வசனங்கள். இயேசு சொன்ன காரியம் அவர் சொல்லுகிறார், அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து தேடியும் இளைப்பாறுதலை காணாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கண்டு தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கொண்டு வந்து அவனுக்குள்ளாக குடியிருக்கும். அப்போ அவனுக்குள்ளாக இருக்குது அந்த முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இயேசுவே சொல்லுகிறார், அது அந்த பிசாசு என்ன செய்தான்? தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறதான்.
அப்போ எல்லா பிசாசுகளும் ஒரே விதமான காரியங்களை செய்கிறவர்கள் அல்ல. சில பிசாசுகள் அதிகமான மோசத்தை விளைவிக்கக்கூடியவைகள், சில பிசாசுகள் அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடியவைகள். ஆகவே தான் இந்த பிசாசின் சேனைகளை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், துரைத்தனங்களோடும் அந்த டாப் லேயர் அதிகாரங்களோடும் நெக்ஸ்ட் லேயர், அதன் பின்பு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகள். கெடட், அவங்களாம் கெடட் லெவல், அவங்கெல்லாம் இருக்கிற அடுத்த லெவலில் இருப்பாங்க, அடுத்த லெவலில் இன்னொருத்தர் இருப்பாங்க, அது சூப்பர்வைசர்கிட்ட போயிடுவாங்க எல்லாரும். இல்லை, அப்படிப்பட்ட ஒரு யுத்த சேனை தான் அவன் வைத்திருக்கிறான். அப்போ இந்த அசுத்தாவில் வரும் பொழுது அப்படி பலவிதமான கிரியை செய்கிறவர்கள். இப்போ இதில் பலவானுடைய ஆவி என்ன என்பதை நம்ம கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கலையோ இந்த பிசாசின் ஆவிகள் வந்து அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வந்து முழுமையாக உங்களை அடிமைப்படுத்திவிடும். அதை நீ மறந்து போகக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னா சில ஆவிகள் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பாக வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா பிட்டர்னஸ், ஒரு கசப்பு, வேறு யாரை பற்றி ஒன்றும் சொல்கிறது இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ரிசென்ட்மெண்ட்டாக மாறிடும். அந்த கசப்பு வந்து கொஞ்சம் வெறுப்பாக மாறிடும். முதல்ல ஒரு கசப்பு தான், அப்புறம் வந்து கொஞ்சம் நேரமாக அதை பார்த்து பார்த்து இவர் இப்படி தான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஐ ஹேட் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஐ வில் நெவர் ஃபர்கிவ் ஹிம், அன்ஃபர்கிவ்னஸ்ன்ற ஒரு ஆவி வந்துடுது. இப்போ உள்ள முதல்ல வருது ரிசென்ட்மெண்ட் வருது, அப்புறம் வந்து ஒன்று சொல்லு வருது ஹேட்ரட் வருது, அப்புறம் அன்ஃபர்கிவ்னஸ் வருது, அப்புறம் தான் வருது வயலன்ஸ் வருது. அப்போ அப்படி வயலன்ஸாக அதிகமாக கிரீஷை அடிக்கிறது, காரியங்களை தூக்கி கீழே எறிகிறது. பார்த்தீங்கன்னா நீங்கள் 4வது ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஒரு நாளில் ஆரம்பிக்கலை. இட் ஸ்டார்டட் வித் ரிசன்மெண்ட் லாங் டைம் அகோ, அண்ட் தென் யூ டிடன்ட் ஐடென்டிஃபை தட். நவ் இட் brought his brothers and sisters. இப்போ வயலன்ஸ் வருது, அப்புறம் டெம்பர், ஆங்கர் வருது, ரிட்டாலியேஷன். யோசித்து பாருங்கள், கடைசியாக அது கொலை வரியில் போய் முடிகிறது, மர்டர். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவிகள் கிரியை செய்கிறவர்கள் தான். நீங்களே யோசித்து பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இடத்துல கதவு திறந்துருக்குது, எப்படிப்பட்ட அசுத்த ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. If it is resentment, get rid of that immediately. If it is hatred, get rid of that immediately. If it is unforgiveness, get rid of that immediately. அதை செய்தால்தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் வராது. இயேசு சொல்கிற காரியம் அதுதான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பழக வேண்டும், தானியுள்ளவளாக மாற வேண்டும். அதற்காக சர்வாயுத பக்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய யுத்தம் உங்களுக்கு இருக்கிறது. அதை குறித்து அறிவெல்லாம் எப்படி ஜெயம் பெற முடியும்? அப்படிதான் 2வது அவர் சொல்லுகிற காரியம், அந்த பிசாசை என்ன செய்யணுமா, அதை கட்ட வேண்டும். முதலாவதாக இந்த பிசாசை நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம், எதிர்க்கலாம். 2வதாக இந்த பலவானை கட்ட வேண்டும். நீங்கள் வாய்த்திறந்து நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில் கசப்பை கொடுக்குற பிசாசை நான் கட்டுகிறேன், ஒரு கிரியை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் போதும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அந்த அசுத்த ஆவியை நீங்கள் கடிந்து கொண்டு அதை கட்டலாம். அவைகள் உடனடியாக கீழ்ப்படியும். அவை நடக்கும் பொழுது தான் கர்த்தர் பெரிய காரியம் நமக்கு செய்ய முடியும். வல்லமையாக நடக்க நமக்கு வழி நடத்துகிற தேவன் அவர். டெரிக் பிரின்ஸோட வாழ்க்கையிலே ஒரு நாளிலே ஒரு பிரச்சனை வந்தது. வீட்டில் வந்து அவருடைய வாழ்க்கையிலே பெரிய குடும்பம் அவருக்கு இருந்தது. ஒவ்வொரு கிறிஸ்மஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க, எல்லா ரிலேட்டிவ்ஸ் வந்துடுவாங்க. ஒய்ஃப் சைடில் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வருவாங்க. அப்படிலாம் பலரெல்லாம் வந்தால், ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை வந்தாந்து எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் வந்தால் கூட்டமாக வந்து வீட்டில் போதும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அன்கம்ஃபர்டபுளாக வந்துட்டாங்களா எல்லாரும், கிறிஸ்மஸுக்கு வராங்களா, எப்படா சமாதானமாக போயிட்டா நல்லது அப்படின்னு யோசிப்பாங்க. பார்த்துக்கிங்களா, யோசிக்கலாம் அந்த மாதிரி சிலருக்கு வரும். வீட்டில் மக்கள் இருந்தால் சும்மா வீட்டில் பிரச்சனை வரும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அவரதை குறித்து யோசித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஏன் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேசினார். அவர் ஒரு நாள் அந்த காலையில் அதை குறித்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய அந்த வீட்டு கூரை மேலே அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்து மூலமாக அவர் கொடுக்கப்பட்ட காரியம் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையிலே நீ சுயநீதி என்கிற ஆவினாலே நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று இயேசு சொன்னாராம். சிலர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சுயநீதி, அதில் ஒரு ஆவி நீங்கள் நம்புவீங்களா? நான் அதை குறித்து அறியாமல் தான் அந்த அனுபவத்தை நான் வாசித்த பொழுது நான் தெரிந்து கொண்டேன். என்ன சொல்கிறது, நான் தான், எனக்கு தான் தெரியும். ஐ ஆம் த மோஸ்ட் ரைச்சியஸ் ஆஃப் ஆல் பீப்புள். இந்த சுயநீதின்னு வந்தால் அதான் முதல்ல வருகிற ஆவி. அப்போ அவருடைய வாழ்க்கையில் யோசித்து பார்த்தாரா, அவரும் இப்படி சுயநீதியாக இருந்தவரோட மனைவியும் அப்படிப்பட்டவர்கள் தான். எல்லாம் நல்ல வேலையில் செய்யணும்னு நினைப்பாங்க, நல்ல விதமாக எல்லாத்தையும் செய்வாங்க. செய்து கொண்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது ஏதாவது கேட்கணும், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சுயநீதி என்கிற இடத்துக்கு அவர் அடிமைப்படுத்திட்டார்.
அவர் உடனே எழுந்து முழங்கால் படிட்டு அந்த சுயநீதி என்கிற பாவத்துக்கு நான் மன்னிங்கப்பா, நான் வெறுக்கிறேன், அதை கடிந்து கொள்ள சொன்ன உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வந்து விட்டது. இப்பெல்லாம் வந்து பார்த்தா இப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக போய் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தின் ரகசியங்கள் தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம அந்த ஆவியின் பிள்ளை இருந்து கொண்டே தான் இருக்கணும். அதான் கர்த்தர் கொடுக்குற காரியம். அப்போ இந்த பலவான் என்ன என்பதை நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை உள்ள பலவானை பார்த்து கட்டணும். முதலாவது எந்த பலவானை உள்ளே விட்டோம் என்பதை அறிந்து அந்த காரியத்தில் நம்ம கடிந்து கொண்டு ஜெபித்த தேவசம் நம்ம ஒப்புரவாகி மனம் திரும்பினால் போதும், கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அதுதான் அவர் சொல்லுகிற காரியம். இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு என்று கொடுக்குற காரியம். முதலாவதாக எதிர்க்கணும், இரண்டாவதாக இவளை கட்டணும். அதிக நேரம் இல்லாததால் நான் கடந்து போக விரும்புகிறேன். மூன்றாவதாக கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? இயேசுவே சொன்ன ஒரு காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ பிசாசு என்ன செய்யணுமா? நம்ம துரத்த வேண்டும் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. இயேசுவின் ஊழியமே பிசாசுகளை துரத்துகிற ஒரு ஊழியம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்தினார்கள் என்பதாக எங்கும் அதிகமாக குறிப்பிடப்படவில்லை. எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத பிசாசை துரத்தினாங்க, ஒரு தீர்க்கதரிசி வந்து பிசாசை துரத்திட்டார் என்பதாக எங்கும் எழுதப்படவில்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தோடு வல்லமையோடு வெளிப்பட்டு அவர் சொன்ன காரியம் இதுதான். நான் எதற்காக வந்தார்? அந்த உலகத்திலே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று தன்னுடைய அழைப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ அதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்தவர். வந்தபோது அவர் என்ன செய்தாராம்? வேதம் சொல்லுகிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். பாருங்க, இதுதான் இயேசு செய்த ஊழியம். தன்னுடைய வார்த்தையினாலே தான் அவர் துரத்தினார். வார்த்தையினாலே பிசாசு கடலை புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே அது புறப்பட்டு போயிட்டு. இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? அசுத்தம் ஊமையும் செவிடுமான ஆவியே, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ, மறுபடியும் இவனுக்குள்ளே போகாதே. அது இயேசு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை அதிகாரத்தோடு கிரியை செய்து உடனடியாக பிசாசு புறப்பட்டு போயிற்று. அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ரகசியம். பிசாசை எதிர்க்க வேண்டும், அது கிரியைகளை கட்ட வேண்டும். ஆனால் பிசாசு வெளியேறுவதற்காக அவைகளை துரத்த வேண்டும். அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இந்த அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்திருந்தால் சீஷர்கள்லாம் சேர்ந்து துரத்துகிறார்கள். எல்லாம் பிசாசுகள்லாம் கீழ்ப்படிந்து ஓடுகிறது. அவைகளையும் சொல்லுகிறார்கள், உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அதே சமயத்தில் பாருங்க, ஒரு நாளிலே ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள் சீஷரிடத்திலே. அவன் திமிர்வாதமாக இருந்து கொடிய வேதைப்படுகிறவன், அவன் சந்திரரோக கொடிய வேதைப்படுகிறவன், வலிப்புணர்வினால் பாதிக்கப்பட்டவன். அப்போ அந்த தகப்பனார் சொல்லுகிறார், நான் உன் சீஷரை கொண்டு வந்தேன், இந்த பிசாசை துரத்தி விட அவ்வளோ முடியலை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அதே சீஷர்கள் தான் சொன்னாங்க, இயேசு இடத்துல நாமத்தினாலே பிசாசுகள் கீழ்ப்படுகிறது என்று சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அந்த பிசாசு போக மாட்டேங்குது. ஏன் போகலும் போது அப்போ இயேசு சொன்ன காரியம் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. அது இயேசு சொன்ன வார்த்தை. பார்க்கணும், அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிசாசை துரத்த நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லா அசுத்தாவையும் போவது இல்லை. நம்ம ஜெபிக்கிற அளவுக்கு தான் நம்முடைய வல்லமை வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தினமும் என்று சொல்லுகிறோம்? அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை வேண்டி இருக்கிறது. இந்த ஜெபம் என்று சொன்னால் இயேசுவில் ஜெபித்து தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் அல்ல. இந்த ஜெபம் என்பது நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபம். கர்த்தாவே, இந்த அதிகாரத்தை எனக்கு நீங்கள் தாருங்க. இன்றைக்கு நான் பிசாசனை ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வல்லமையாய் மாறிவிடும். அந்த உபவாசத்தையும் ஜெபத்தையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாகத்தான் கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை செய்து தருவார். அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் நம் மூலமாக அவர் பெரிய மகிமையான காரியங்களை செய்து கொடுத்து வழி நடத்துவார். அப்படித்தான் உள்ளான மனுஷனை பலம் அடைய முடியும். இதை நமக்கு 2 காரியங்களை கற்றுத் தருகிறது பலம் அடைவதற்கு. முதலாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அது ஓடினாலும் இழைப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எப்போ கர்த்தருக்கு காத்திருக்குமோ அப்போ கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியோடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று விதம் கற்றுத் தருகிறது. அப்போ ஆவியாருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த ஆவியாளர் நமக்குள்ளாக வருவதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதை விரும்பி, கர்த்தாவே எனக்கு இந்த வல்லமை எனக்கு தாரும், அப்போ தான் சாட்சியாக வாழ்வதற்காக அவர் நமக்குள்ளாக வந்து இந்த கிரியை நடப்பித்து வழி நடத்துவார். அதைத்தான் இந்த எபேசியர் நிருபத்தில் 6வது அதிகாரம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தால் பவுல் கடைசியாக அவர் எழுதுகிறார், என்ன செய்யணுமா? எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் செய்யும் வேண்டுதலோடும் ஜபத்தோடும் எப்பொழுதும் விழித்து கொண்டிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த ஜபத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் தான் கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தர முடியும். எல்லாம் எழுமையில நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுமையில் இருக்கலாம். என்னுடைய சமூகத்தில் கர்த்தர் சொன்ன எல்லாம் ஜெபிக்கணும்.
உண்மையாகவே ஜெபிக்கணும். வேதத்தை வசனத்தை கேட்டு மாத்திரம் இருக்கிறார் பிரயோஜனம் இல்லை, அதைப்படி செய்கிறவர்களாக மாற வேண்டும். இப்போ கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், தெளிவாக கர்த்தர் பேசி இருக்கிறார், அநேகரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த வசனங்களில் அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை அவரே உங்களுக்கு ஏற்கனவே பேசி விட்டார். அப்போ இப்போ நீங்கள் அதை தேவசத்தில் நீங்கள் வைத்து ஜெபிக்கணும், அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. நான் முதலாவதாக நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ அந்தந்த எல்லா கீழ்ப்படியாமல் எனக்கு மன்னிங்க என்று சொல்லி அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். எப்போ கீழ்ப்படிதலுக்குள்ளாக நீங்கள் வர்றீங்களோ அப்போ தான் கர்த்தர் ஜெயத்தை தர முடியும், அப்போ தான் பிசாசை எதிர்க்க முடியும். ஆக நான் முதலாவதாக கீழ்ப்படிதலுக்காக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை பிடிங்க, ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க. கர்த்தரோட வாக்கில் இந்த குறிப்பிட்ட இடத்துல நான் கர்த்தாவே இந்த ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் என்னோட வாக்கில் இந்த சாத்தான் நான் ஜெயம் பெற முடியாது. எனக்கு அந்த கீழ்ப்படியாமல் என்னோட வாக்கை விட்டு மாறணும், நான் கீழ்ப்படியும்படி அதை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, இன்று முதற்கொண்டு நான் மாறுவதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்கிறவங்க எல்லாம் கண்கள் மூடி உங்கள் கைகளை வைத்து அர்ப்பணிங்க. கர்த்தாவே கீழ்ப்படியாமல் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. தகப்பனே நன்றி என்று சொல்லுங்க. எல்லா கைகளை கீழே போடலாம். கர்த்தர் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே என்னுடைய வாக்கை கர்த்தர் நீ பேசின அந்த காரியத்தை இப்படி செய்வதற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். நான் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர் அந்நாள் படி காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்போ அர்ப்பணித்து ஜெபிங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய வாக்கை கர்த்தாவே எல்லா கீழ்ப்படியாமல் எங்கள் கர்த்தர் மாற்றினதற்காக, கர்த்தரோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நாம பாவிகளா இருக்கையிலே நமக்காக வந்தாராம். அவர் பாவிகளா இருக்கிறதா அவர் வந்தார். நம்ம எல்லாம் நீதிமான்களா மாறின பிறகு இயேசு வரவில்லை. ஆகினாலே அவர் இப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறார். பாவத்தை ஒத்துக்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறார். வேதம் சொல்லுகிறது பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான், அவருடைய அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். இது வரைக்கும் உள்ள இந்த கீழ்ப்படியாமல் காலையில் கர்த்தர் பேசினார், நான் விட்டு கொடுத்து விட்டேன், கர்த்தாவே என்னை மாற்றினாரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் அதுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் சிலர் வாக்கிலும் கர்த்தர் பேசியிருக்காரு, நீங்கள் ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவருக்கு ஒரு முறை நான் தருணம் தர விரும்புகிறேன். கர்த்தாவுடைய வாக்கில் இந்த கீழ்ப்படியாமல் மாறணும் கர்த்தாவின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறவர் கைகளை ஊற்றி ஜெபிங்க. நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே தேவாதி தேவன் கர்த்தாவே நீ ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே நீர் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், நீ ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். கர்த்தாவே கல்வாரி சிலுவையில் ரத்தம் எங்களை கழுவினது, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே கர்த்தர் எல்லாரோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தகப்பனே வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் கர்த்தர் மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த முதற்கொண்டு கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தாவே நீதிமான நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக. எனக்கு ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் வேண்டும் கர்த்தாவே. இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. கர்த்தாவே கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இப்பொழுது உள்ளான மனுஷர் பலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உள்ளான மனுஷர் பலன் வேண்டும் கர்த்தாவே. அப்பா கர்த்தருக்கு காத்திருக்க நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னும் அதிகமாய் காத்திருக்க, இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் ஆவியான பலமே பலப்பட எனக்கு உதவி செய்யுங்க. இந்த முதற்கொண்டு கர்த்தாவே பிசாசை எதிர்க்க எனக்கு கிருபை தாருங்க. அப்பா பிசாசின் காரியங்களை எதிர்க்க எனக்கு கிருபை தாருங்க. எண்ணங்களில் ஜெயத்தை தாருங்க. என்னென்ன இடங்களில் பிசாசானோ கொண்டு தவறான எண்ணங்களை தந்திருக்கிறானோ அதை மேற்கொள்வதற்கு இன்றைக்கு எனக்கு கிருபை தாருங்க. இந்த முதற்கொண்டு கர்த்தாவே பிசாசின் கிரிகளை கட்டுவதற்கு எனக்கு பலன் தாருங்க. கர்த்தாவே எல்லா பலவான கண்டுபிடித்து கட்ட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட பலவானின் காரியம் அதிகமாக செயல்படுகிறது, அதை நான் கட்டுகிறேன். இப்பொழுது கட்டுவதற்கு நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கேற்ற பலத்தை எனக்கு தாருங்க, அதிகாரத்தை எனக்கு தாருங்க, அதிகாரத்தை எனக்கு தாருங்க. இப்பொழுது வல்லமைப்படுத்துங்க ராஜா என்று சொல்லி எல்லாம் ஜெபிங்க. கர்த்தாவே பிசாசை நான் துரத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே பிசாசின் கிரியை காணப்படவே கூடாது. எல்லைகளில் இருக்கிற பிசாசு வெளியேற வேண்டும். எனக்கு பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை வல்லமை எனக்கு நீங்க தாருங்க ராஜா. நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க. உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. பிசாசை கட்டுவதற்கு, பிசாசின் கிரியைகளை எதிர்ப்பதற்கு, பிசாசை துரத்துவதற்கு அதிகாரம் உள்ளவர்களா எனக்கு இப்போ மாற்றுங்க ராஜா. நீ ஜெபிக்கும் பொழுது நீங்க தருவேன் என்று சொன்னீங்களே. உங்களே ஒருவன் தன்னுடைய அப்பா பிதாவினிடத்தில் அவன் மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, பொல்லாதவளா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் சொன்னீங்க அல்லவா. இன்றைக்கு அந்த அதிகாரம் எனக்கு வேண்டும் அப்பா. இன்னைக்கு அதிகாரம் எனக்கு வேண்டும் ராஜா. அப்படி ஜெபிக்கிறவர்கள் இப்போ கைகளை ஊற்றி ஜெபிங்க, அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God bless you, 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 God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு ராஜா இந்த அதிகாரமும் வல்லமையுடைய பிள்ளைகளுக்கு தரப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையோட பலவான் கட்டப்பட்டு அழிக்கப்படட்டும் அப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே உள் மன காயங்களை கர்த்தர் மாற்றி அவைகளுக்கு காரணமாக இருந்த எல்லா பிசாசின் ஆதிக்கங்கள் விலகும்படியாய் இன்னைக்கு நீ கிருபை தருவீராக ராஜா. இன்று முதற்கொண்டு கர்த்தாவே பிள்ளைகள் விடுதலையாய் நடந்து கொள்வார்களாக. இன்று முதற்கொண்டு கர்த்தாவே ஆவிக்குரிய மாற்றத்தை காண்பார்களாக. இன்று முதற்கொண்டு கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்களாக ராஜா. தேவனே அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு ராஜா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களையும் மாறுதலையும் கர்த்தர் கொண்டு வருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல சரீர நோய்கள் வியாதிகள் விலகுவதாக. கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னென்ன பகுதிகளிலே சத்துரு கர்த்தாவே ஆதிக்கங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அவை அழிக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. தேவாதி தேவன் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.